இப்படி ஒருமுறை மட்டன் சுக்காவை செஞ்சு பாருங்க, அடிக்கடி செய்வீங்க. இன்று உங்கள் வீட்டில் மட்டன் வாங்கியிருக்கீங்களா? அப்படியானால் அந்த மட்டனை கொண்டு வழக்கமாக கிரேவி, வறுவல் குழம்பு என்று செய்யாமல் மட்டன் சுக்கா செய்யுங்கள். வழக்கமாக செய்யாமல் கீழே கொடுக்கப்பட்டுள்ளவாறு மட்டன் சுக்காவை செய்தால் வீடும் மணக்கும், குழந்தைகளும் பெரியவர்களும் விரும்பி சாப்பிடுமாறும் இருக்கும். முக்கியமாக இந்த மாதிரி சுக்கா செய்தால் ரசம் சாதத்துடன் சாப்பிட அட்டகாசமாக இருக்கும். இங்கு மட்டன் சுக்கா ரெசிபியின் எளிய செய்முறை கொடுக்கப்பட்டுள்ளது. அதை செய்து சுவைத்து எப்படி இருந்தது என்று கமெண்டில் பகிருங்கள். தேவையான பொருட்கள்: மட்டனை வேக வைப்பதற்கு மட்டன் 3/4 கிலோ, தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப, தண்ணீர் 3/4 டம்ளர் சுக்காவிற்கு, எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், பட்டை 2 துண்டு, கிராம்பு 4, அன்னாசிப்பூ 2, பிரியாணி இலை 2, வரமிளகாய் 2, பூண்டு 15 பல், சோம்பு 1 டீஸ்பூன், சின்ன வெங்காயம் 100 கிராம் அல்லது 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியது, கறிவேப்பிலை 1 கொத்து, உப்பு தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், ஒரு தக்காளி பொடியாக நறுக்கியது, குழம்பு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிது. மட்டன் சுக்கா செய்முறை: முதலில் மட்டனை நன்கு கழுவிக்கொள்ள வேண்டும். பின்னர் குக்கரை அடுப்பில் வைத்து அதில் மட்டனை சேர்த்து அத்துடன் தனி மிளகாய் தூள், மஞ்சள் தூள், உப்பு மற்றும் 3/4 டம்ளர் நீரை ஊற்றி கிளறி குக்கரை மூடி 3 முதல் 4 விசில் விட்டு இறக்கிக் கொள்ள வேண்டும். விசில் போனதும் குக்கரை திறக்க வேண்டும். பின்பு ஒரு வாணலியை அடுப்பில் வைத்து அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, பிரியாணி இலை, வரமிளகாய் சேர்த்து தாளிக்க வேண்டும். பின் மிக்சர் ஜாரில் 15 பூண்டு பற்கள் மற்றும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைத்து அதை வாணலியில் போட்டு நன்கு வதக்க வேண்டும். பிறகு பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நிறம் மாறும் வரை வதக்க வேண்டும். பின் அதில் கறிவேப்பிலை, சிறிது உப்பு சேர்த்து ஒருமுறை கிளறி இஞ்சி பூண்டு பேஸ்ட் மற்றும் தக்காளியை சேர்த்து பச்சை வாசனை போய் நன்கு மென்மையாகும் வரை வதக்க வேண்டும். அடுத்து குக்கரில் உள்ள மட்டனை நீருடன் அப்படியே ஊற்றி குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து கிளறி 15 நிமிடம் மிதமான தீயில் வைத்து நன்கு வேக வைக்க வேண்டும். உங்களுக்கு கிரேவி போன்று வேண்டுமானால் தண்ணீர் இருக்கும் போதே இறக்கிவிடுங்கள். இல்லாவிட்டால் தண்ணீர் வற்றும் வரை வேக வைத்து இறக்குங்கள். இறுதியாக கொத்தமல்லியை தூவி கிளறினால் சுவையான மட்டன் சுக்கா தயார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.